அப்பனா உனக்கு கொஞ்சம் கூட சூடு சரண வெக்கம் மான ரோசம் எதுவுமே இல்லையாங்க உங்களுக்கு? அடடே இப்படிதான் எனக்கு பிடிக்கும். கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாபு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாபு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா அத்தால பார்த்து அசந்து போய் நின்னாளா அத்தால பார்த்து அசந்து போய் நின்னாளா சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாபு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. மதுரை அன்ன கொடி பாமதினி அண்ணே ரெடி மதுரை மெச்சம் வண்ண கொடி பாமதினி நல்லா குத்து ஆடி அப்படி ஆமா மதுரை அன்ன கொடி பாமதினி அண்ணே ரெடி. பார்த்தாக்கா ஆளு ரொம்ப உருக்கு ஆனா 10 கதை உள்ளத்துல இருக்கு. பார்த்தாக்கா ஆளு ரொம்ப முறுக்கு ஆனா 10 கதை உள்ளத்துல இருக்கு. டான்ஸா கூட்டு வச்சோன்னா ரெவடி முண்டே சூப்பர் மேடம். யோ இங்க இருக்க யார் யா நீ? வந்ததும் யோ முன்ன பின்ன பொம்பளை புள்ளி போட்ட ரவக்காரி புளியம்போ சிலக்காரி புள்ளருக்க போகையில கண்ணி உந்தன் கவலேடி அன்னக்கிளியே உன்னை தேடுது 6 மாசம் 1 வருஷம் அவரம் அன்னக்கிளியே உன்னை தேடுது செப்பு கோடம் தூக்கி போல என் செல்லம்மா சொக்கி போறேன் தாகத்தில நில்லம்மா சொக்கி போறேன் தாகத்தில நில்லம்மா. இந்த முண்டைக்கு இவ்வளவு வாட்டே அதிகம்டா. ஆமா ஹாய் ஏயோ என்ன இந்த பாட்டு அதிகம்ங்கிற உனக்கு எவ்வளோ நேரம் நான் கம்மன் கொடுத்தது அதிகம். என்ன நீ ஆளு வந்துட்டு சைஸ் மாதிரி யார் யா நீ? ஒரு பொம்பளை பிள்ளை நேரத்தில் ஆடிக்கிட்டு இருக்கனே. சூப்பர் சூப்பர் நல்ல நல்ல டைமிங் தான். பேசு. ஹலோ உங்க வீட்டு பாடத்தை சொல்லுங்க மேடம். வீட்டு பாடத்தியா? யோ நான் இங்கே உனக்கு பாடம் நடத்த வந்திருக்கிறேன். ஆளு மண்டைக்கு பாரு. மற்ற பப்புனு மாதிரி இந்த ரோசப்படுவேன்னு நினைக்காத. உங்கோத்தா உங்கம்மா அந்த மாதிரி. ஏயா அப்பனா உனக்கு கொஞ்சம் கூட சூடு சரண வெக்கம் மான ரோசம் எதுவுமே இல்லையாங்க உங்களுக்கு? அடடே இப்படிதான் எனக்கு பிடிக்கும். அட மானகட்ட முட்டா பால அட லூசு பால அட கேள பால அட கிறுக்கு பால அட நம்பாடி பால அட ஊக்காளி பால ஊரை கடத்த பால ஆளி மண்டை சைஸே பாரு அல்ல ஜப்பானுக்கார மாதிரி இருந்துக்கிட்டு ஆளை பாரு ஆளை. ஹலோ மேடம் இது ஆக்ஷன் மேடம் நடிக்கிறான் பாரு வெளியே விட்டு பாரு சில்லு சில்லு. ஆமா என்ன சொன்னீங்க? யோ உன்னை எவ்வளவு திட்டிக்கிட்டு இருக்கையா? அது எவ்வளவு நேரம் உன்னை வஞ்சிக்கிட்டு இருக்கையா? வீட்டிலே உன் பொச்சன் கூட சண்டை உன் புருஷன் கூட சண்டை. புருஷன் கூட அப்படி தெளிவா சொல்லி தொலையா புருஷன். வீட்டுல சிலிண்டர் இல்ல பருப்பு இல்ல மண்ணெண்ணெய் இல்லைன்னா பப்புன்னு உனக்கு இழிச்சாவன். பேசுங்க. ஏன்னா ஒரு பெண்ணா இருந்து இந்த பேக்கை தூக்கிட்டு வந்து பவுடரை போட்டு இங்க இருக்கிற ஆண்கள் பெண்கள் மத்தியில நீ ஆடி சம்பாரிச்சு உன் குடும்பத்தை காப்பாத்துறவார். நீ தான் என்னைய பொறுத்தரவு பெரியா வாழ்த்துக்கு. ஆனா அப்பப்ப லேசா தடவுவேன். ஏன்னா எனக்கு போட்டிருக்க டியூட்டி அப்படி மேடம். தாலுகா ஆபீஸ்ல இருந்து டியூட்டி. யோ தடவியா என்ன இப்ப தடவி பாரு. நான் ஆள பரியால சுமதி ஏய் ராதா ஆள போற ஆள அதுக்காக நான் நீக்குறக்காரனை கூட்டு வர முடியாது. ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா கண்டனர் காற்றால மாதிரி யோ நான் புளிய மரமே சான்ஸ். ஏயா
நீக்குறவரனா இப்பனா யாரு 2 படம் ஏத்தி விடுங்கடா. ஏய் ஏய் யோ அந்தவங்க இங்க வர மாட்டாங்கயா. சுமதி சொல்லியா நீ உன்னை இன்னைக்கு தான் நான் சந்திக்கிறேன். சரி ஆமாங்க. ஆனா என்கிட்ட சந்திச்ச ஒம்பளை இப்ப 2 ஒம்பளை வளையங்குளம் டோல்கேட்ல வெள்ளரி பிஞ்சு விற்கிறாளுங்க. வெள்ளரி பிஞ்சா ஏன்? ஒன்னு பிப்பாசு போயிருச்சு தாமரை செல்வி. இன்னும் ஒரு ஆளு என் கூட சந்திச்சவன் சூப்பர் சிங்கர்ல வாடி இப்ப மலேசியாவில் இருக்கேன். மலேசியால இந்த திண்டியா இருப்பேன். அப்படியா? முத்துச்சிருப்பி. சரிங்க. ஆனா உன்னைய கோத்தா ஆமா உங்க ஆத்தா மேல சத்தியமா உன்னைய சினையாக்காம ஒரு பிரச்சனை ஆக்காம உன்னை விடுறேன். அப்படியா? என்ன தெரியும்? என்ன உங்களுக்கு என்னங்க தெரியும்? எல்லாம் தெரியும். அது மாதிரி எங்களுக்கு எல்லாம் தெரியும். உன் பாவாடை ரெட் கலர் முதக்கணும் தெரியும். என்னது நீ உள்ள போட்டுக்க சட்டி புளு கலர் மாதிரி எனக்கு தெரியும். புளு கலருங்கிறது எனக்கு தெரியும். ஏய் அப்ப டொங்கசா அட நீ உள்ள ட்ரெஸ் மாத்திருக்கும் பார்த்தையா? ஏயா நீங்க வர நீ வந்து எனக்கு நான் கழட்டி மாட்டிக்கிட்டு இருந்தா எல்லாருமே பார்த்தாங்க. It's a coupling in the hose. Hose in the damage in the washer. Washer in the length and the dunny tangi. என்ன வாசர? It's a delivery and எலிக்குட்டி. என்னது டெலிவரியா? அந்த நேத்து பைய சின்ன பைய இது பண்ணிட்டே மர மூத்திரத்தை குடி. எதுக்கு? அவனுக்கு தெரியும். எதுக்கியா? என்ன காரணத்துக்கு? This coupling மருதமணி this was. The call in the skinning. The kending law. நாடகமே கொடுத்த காசு சரியா போச்சு. ஏங்க இங்க வா. சொல்லுங்க. எதுக்கு நீ சண்டை ஓடுக்கிட்டீங்க வா. நாடகத்திலே எனக்கு இந்த ஒரு மசுரை தவிர மிச்சம் கிடையாது வா. எந்த மசூரு? டேய் இதை மட்டும் சூம் பண்ணி எடுப்பீங்களே. வெளியே அவுட்ரு ஃபோக்கஸ்லேயே பண்ணுங்க. உன்னையாலதான் சூடு தாங்க முடியல ஈனப்பயமேனே. உன்னைய வாங்க போற நல்லா இருக்கீங்களா? சரியா போச்சு. அந்த பிள்ளைய நான் கரெக்ட் பண்ணும்போது உன்னை யாரா கூட பெருச்சாலி மாதிரி உன்னை யாரா வர சொன்னா? கரெக்ட் பண்றீங்களா? கரெக்ட் பண்ணி நான் சுச்சியா இருக்கேன். திஸ் மெயின் இந்த சுச்சு. நீ மெயினாரு நான் சுச்சியா இருக்கேன். என்னை போட்டாதான் வரும். ரைட் தெரியும். பொம்பளை ஆள்லாம் இவன் முகரையை பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா பாருங்க. புதுசா மாசமான பொம்பளைலாம் ரெட்ட பிள்ளை பத்துருவேன். அவன் மூஞ்சிய பாரு. கண்டங்கருவ பாம்பு எங்கேன்னு. கண்டங்கருவ பாம்பு பாம்புல வைக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா காடு மேல கண்ணம்மா நீ எவரை கட்டி கேட்ட? இந்த கண்ணாடியை உடைக்க போற 350 ரூபா அவதாரம் கழிச்சாத்த போற. இவன் தலைவனாக்க சுமதி சொல்லுங்க. இவனை கொஞ்சம் கம்பெனி. யார் இவங்க? யார் அது? நேத்து எரிச்சேன் சுடுகாட்டுல. மழை வந்துருச்சு சரியா எரியல. மத்த டான்ஸ் எல்லாம் நம்மள வெறுக்கும் ப்ரோ. இவ சொரிய கொடுத்த மாடு மாதிரியே இருக்கா. தொடவா கட்டி பிடிக்கலாமா? அப்ப ஏதோ சங்கதி இருக்கு. வேணா நீ சொன்னா புரிஞ்ச கூட்டத்துல இருப்பேன். அவன் அருவாரத்தை நீ வெட்டுவேன். வேணா எனக்கு பொம்பளையே வேணா. எனக்கு எல்லாமே நீ தான். ஏன்னா பொம்பளைய கட்டி பிடிச்சா சுமதி புரிஜிய வந்திருக்கேன்னு பயப்படுறேன். ஆமா சுமதி புரிஞ்சு இருக்கானா? அப்ப நான் சொல்லிக்கிறேனே. ஒரு வட்டம் கட்டி பிடிச்சிக்கிறேன் கேட்டுக்கிறேன். ஒரு வட்டம் கட்டி பிடிச்சிக்கிட்டா கட்டி பிடிக்கலாமா? நீ சொல்றதுல ஏதோ மாற்றம் இருக்கு. போடா. என்ன அஷ்ட என்ன அத அஷ்டல அடிக்க வந்தா அடிச்சியா? அடிச்சிட்டு விட்டுரு. ப்ரோ நீங்க சொன்னது டபுள் மீனிங் தானே? அப்ப நீயும் அடிச்சு விடுறியா? நம்மளால முடியாது. நீங்க ரெண்டு பேரும் அடிச்சு விட்டீங்கன்னா நம்மளால மருதங்குடி அழகு மையம் அனாதையா சாக போனேன் அடி வாங்கி.
வண்டியூர் கம்மாய்க்குள்ளே ஒண்டியாக போகாதடி பாண்டி முன்னி கோயில் இருக்கு கட்டான கட்டழக. ஏய் இருடா இருடா. ஏன் வண்டியூர் கம்மாய்க்கு போலன்னா செம்பாட்டி கம்மாய்க்குள்ள போக மாட்டியா? செம்பட்டி கம்மாய்க்குள்ள இப்படி ஒரு தொண்டையை நான் சூப்பர் சிங்கர்ல கூட பார்த்ததில்ல. நீ தொண்டையும் பார்க்க மாட்ட. செம்பட்டி கம்மாய்க்குள்ளே செத்த நேரம் வாடி உள்ள செம்பட்டி கம்மாய்க்குள்ளே செத்த நேரம் வாடி புள்ளே. நான் அதுக்கு நக்கருக்கா வந்திருக்கேன். இப்ப நான் அதுக்கு புடுங்குறதுக்கா வந்திருக்கேன். உழந்து விட்டுருவேன். பொம்பளைக்காக அடிச்சுட்டு சாகுறாங்க பாரு. டேய், இவ சண்டை விளைய விடுறாளா மூட்டி விடுறாளா? பழமொழி சரியா போச்சே. என்னது இளஞ்ச இடத்துல தான் எங்க அம்மா உடையுன்ற மாதிரி அவன்கிட்ட பெருசா இருக்கும்டா, அவனை அடிச்சு விட மாட்டேன். இன்னொரு வட்டம் சட்டையை புடிச்சுக்கிட்டு தெரிஞ்ச சரி விடு. என்ன பண்ணுவ? புடிச்சில விடுறா. அடிக்க போறது மாதிரி வந்து அவ்வளவுதானா ப்ரோ? ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் ஓனர், நீ வந்து ஸ்டெப்னிக்கு வந்தவன். ஃபர்ஸ்ட் ஓனர் அண்ணா நீங்க ஒரு இடத்துல உட்காருங்க, போடுறது கூட நான் போட்டு வர்றேன். ஓனர் கஷ்டப்படாதீங்க ப்ரோ, உதவிக்கு நான் இருக்கேன். This body, this leg on the lock. Legging lock. நெஞ்சில மட்டும்தான் தட்டுறீங்க தம்பி. கண்ட்ரோல் லேடிஸ். ஓகே. பக்கத்தில் வந்து நில்லுங்க மச்சான், என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சான். பக்கத்திலே வந்து நில்லுங்க மச்சான், என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சான். ஆமா. குடுமா 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 எங்கே அங்க கொடுத்துட்டாரு. கொடுத்தாச்சு கம்பி. கொடுத்தாச்சா? இதா கொடுக்கலாம்னு நினைச்சேன். அது நிக்காது. ஆனா அத கொடுத்தா நின்றுச்சே. கம்பியை கொடுத்தாலும் நின்றோம் தம்பிக்கு. அப்படியா? அத்தையே கையை கொண்டு எங்க வச்சுட்டாரு. ஆனா உங்களுக்கு அதை பிடிச்சோன்னே நின்றுச்சு பாருங்க. நீ தாம்பாளத்தை கொண்டு வர்ற அதுல ஏய் அது அகலமா தானே இருக்கு. ஒரு வட்டம் தொட்டுக்கிட்டா கேக்குறியா? வெக்கத்தை பாரியா. அண்ணே தொட்டிங்களா? இங்க வாங்க. 1100 ரூபா விடுங்க. விடுங்க. நோக்கம் நீங்க எல்லாம் தாண்டா அந்த பிள்ளைக்கு ஏஜென்ட். ஐயோ ஐயோ நான் தொடவே இல்லப்பா. ஐயோ அவர்தான் வச்சிருக்காங்க. வச்சிருக்காரா? அம்மா தொழிலுக்குங்க. ஏ மாமி 4 அம்மா அவங்க 4 பேரும், ஒருத்தர் அப்பா, தொழில். ஒரு அண்ணன், ஒருத்தர் சித்தப்பா பையன், ஒருத்தர் பெரியப்பா பையன். கண்டாலி மணி ஆடுறா. ஏய் நோத்தா உண்மையிலே அடிக்கிறான்டா. ஏய் பாடு பாடு. என்ன பாடு. 350 ரூபா சம்பளத்துக்கு. தம்பி எவ்வளவு அடிச்சாலும் தாக்குறான்டா. நல்லா உழைக்கிறாரு. நீ கொடுக்குற 350 ரூபா எனக்கு பெருசா தம்பி. ஐயோ ஐயோ தம்பி சாரிண்ணே, தெரியாம ஐயோ. சீனுக்காக அடிச்சிட்டேன். நீ சாரி. அடிச்சான்னா அதெல்லாம் எனக்கு வலிக்கவும் செய்யாது, எனக்கு வேதனையும் இல்லை தம்பி. ஏங்க உங்களது என்ன செய்ய சொன்னீங்க படுத்து உறங்குண்டேன். சரிண்ணே சரிண்ணே. தம்பி? உன்னைய வாழ்க்கையில நான் மறக்க முடியுமா? என் செல்ல ராஜா இவ்வளவு கூட்டத்தை பாக்குறேன்னு சொன்னாலே போதும் போதும். கண்ட்ரோல். போதும்டா. ஓய்டா. நிறுத்துக்கடா ஏழை பையன்.
அத்துட்டீங்க. ஒரு கத்தி இருந்தா கொடுங்க, ஒத்த துண்டை 2 வாத்தும் போட்டு விட்டாரு, ஆளு பதைய கிழிச்சுக்கிறேன். கிழிக்க போறீங்களா? இன்னொரு துண்டு வாங்கிக்கலாங்க. நன்றி சொல்லுங்க செம்பட்டி கிராமத்தார். நன்றி. வாடா டாமி வாங்க. இங்க வாங்க, அடிச்சுக்கிட்டே இருக்காது, வலிக்குதா? அடிச்சது வலிக்குதா? நீ தொட்டோன்னா சரியா போச்சு. போதுமா? நேர நீர் கசு ஏற்பட்டு. ஆமா தம்பி. அண்ணா சரியா சொல்றியா? ஆனா எனக்கு உள்ளது பூரா உனக்கு தான் தெரியும். நன்றி சொல்லுடா. எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு நோ உனக்கு 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 எல்லாம் எங்களுக்கெல்லாம். அப்படித்தானே சொன்னேன். சாரி ப்ரோ அழுகும் போது பண்ணி சூத்து மாதிரி இருக்கும். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய போடா. நிறைய இருக்காங்க, நான் மாட்டேன். அந்த அவன் சொல்றான். ஆஹா. அதுல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அவன் 2 வட்டம் சொல்றியா? அதே நாள் 1 வட்டம் சொன்னேன். என்ன சொல்றாரு? அவன் நம்ம 2 வட்டையும் போய் வந்தா தானே நல்லா இருக்கும். போனா அப்படியே நின்னா நல்லா இருக்குமா? ஆமா ஆமா போய் வந்தாத்தே. ஆமா அப்படி போயிட்டா வந்துருக்கு. எங்கிட்ட விட்டுருக்க, வாடகைக்கு விட்டுருக்க தெரியுது. பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்திய விழா கண்டுகளுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தக்கூடிய குடும்பத்தார்களுக்கும் முகுந்தன் மலையரசி குடும்பத்தார்கள். முகுந்தன் மலையரசி அக்கா அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாகவும் என்ன ஏபேட் ப்ரோ இது சூப்பர் பாக்ஸ். இந்த சுற்று வட்டாரத்துல இருந்து அதுலயும் மதுரை குளமங்குளத்துல இருந்தாலும் தம்பி அவங்க வந்திருக்காங்க. இந்த சுற்று வட்டாரத்துல இருந்து வந்த ரசிகர் பெருமக்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் மட்டும்தான் 20 வருஷம் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த செம்பட்டி கூட தெரியாது, இது வரைக்கும் நான் செம்பட்டி கூட தெரியாது. செம்பட்டிக்கு இப்படி வர சொன்னா அங்க ஒரே ராமலிங்கம் மல்லுக்கு இவனும் காடமங்கலம் முருகனும். நான் செம்பட்டி நொன்ன தாராவரத்துக்கு அங்கிட்டு இருக்க செம்பட்டி ஆகும்னு நினைச்சேன். ஜோக் எடுவல்ல ப்ரோ. என்னை உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய தம்பி MKR நிறுவன தலைவர் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எனது அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்கள் சார்பாகவும் நன்றி வணக்கம். இப்ப நீ ஆடணும் என்னமோ சொல்ல வந்திய ஃபீலிங்கோட சொல்லிட்டு போ. இல்ல நீ அடிச்சது வலிக்குதான்னு கேட்ட. இப்படிலாம் துண்டு உனக்கு போட்டு பார்த்திருக்கியா? செம்பட்டி மக்கள் எவ்வளவு பாசமா இருக்காங்க. மிஸ்டர் கிண்ணி கோழி மண்டை நன்றி. என்னைய பத்தி ஏதாவது 4 வார்த்தை சொல்லு. இல்ல தம்பி, அந்த துண்டு வாங்குறதும் உன்னாலதான், இவ்வளவு கூட்டத்தை பாக்குறதுனாலும் உன்னாலதான் தம்பி. எஸ் எஸ் எஸ். என்னை 300 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் இருந்தாலும் ஏஜிகாரில் கூட்டு போய் நோ மடுவு வேற எங்கட தட்டுறது லாங் அந்த சகாபசலாம் 500 கிலோமீட்டர் ஏஜிகாரில் கூட்டு போறதுலாம் எனக்கு சந்தோஷம் இல்லை. ஆறா எப்படி நீங்கள் இருக்கீங்க தம்பியெல்லாம் என் செல்லத்தை அடிச்சு விட்டனடா. ஒரு நாளைக்கு 3500 ரூபா சம்பளம் தர்ற அதுவெல்லாம் எனக்கு அது நெஞ்சு அதுவெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை தம்பி. தினமும் காலையில ஒரு உளுந்த விட 2 பணியாரம் வாங்கி தர்றேன். நோ கப்ளிங் லாக் அந்த அது அன்னதானம் தான். அதுவெல்லாம் சந்தோஷம் இல்லை. ஆனா தம்பி தினமும் ஒரு பொம்பளைய சட்டை பண்ணி விடுறவாரு. சட்டை கிழிஞ்சிருந்தா என் குஞ்சு கூடலூர் குண்டமல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி ஆசை கொத்த மல்லி ஓய் மாமா கொஞ்சம் தள்ளி கூடலூர் குண்டமல்லி வாட பிடிக்க வந்தவள்ளி நீ செய்யும் போது நான் கூட வந்தேனா? டிஸ்டர்ப் நாட் டிஸ்டர்ப். ஒன்மே ஆர்மி நீங்க பாடி ஆடுங்க. என்ன மாதிரி ஏன் சாங் ஆடுறீங்க? ஏன் சாங் நீங்க பாடு. ஏன் இந்த பாட்டு என்ன நீயா எழுதுன? பாடி ஆடுங்க ப்ரோ. சரி நானே பாடிக்கிறேன். நிலா நிலா ஓடி வா நிலாமல் ஓடி வா மலை மேலே மரியாதை
மரியாதையா நீ பள்ளிக்கூடம் போறது நல்லது, பேக்க தூக்கிட்டு வீட்டுக்கு போறது நல்லது. ஒரு செப்பை இறக்கே விடுவேன். இது பாட்டாடா பாட்டாடா. வீட்டுல சின்ன பிள்ளை கூட அந்த பாட்டை பாடினாங்க ப்ரோ. இந்த பாட்டுக்கு ஆட முடியாது. என்னுடைய மியூசிக் சென்டர் பூரா ஃபீலிங். இப்போ நான் எரிச்சல வரதான் காலை கம்பு கூட்டில் காலை கிரும்பு தடவை. அது மிளகாத்த தாக்கு அப்படி எடுத்துனாத்தே வரும். ஏன் நில்லா நில்லா ஏன் ஓட்டியும் வா ஏன் நில்லாம யோ ஓட்டியும் வா கமான் ஒருவரே நிலா நிலா ஏய் ஓடி வா ஏய் நில்லாமே ஏய் 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 இந்த குட்டி முத்தனை ஒட்டி உரிக்க முடியல. ஒரு ஆள் கத்தி எடுத்துருவாடா. அச்சோ என்னாச்சு? ஐயா ஏன் மேடம் ஒரு கவக்கம்ப கொண்டு போய் முட்டு கொடுங்க. நீ கொலக்கத்துல உள்ள போறடா. ஏன் புடிக்கிறதும் புடிக்கிற ஏன்டா புடிச்சுக்கிட்டு பிதுக்குற? என்ன ப்ரோ எறும்பு எறும்பு கடிச்சு பிடிச்சா? இல்ல நீ புடிச்சதுல உழுந்தது மாதிரி. பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான் என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சான். பக்கத்திலே வந்து நில்லுங்க மச்சான் என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சான். என்ன வலிக்கிறியா? அச்சனை வலிக்கிருச்சியா? இவ்வளவு அழகான பொண்ணுன்னு தொட மாட்டியா? என்னையும் தொட விட மாட்டேன்றியா? ஒன்னும் கவலைப்படாத, தொடர்ந்து அவ்வளவுதானே. இவ்வளவு அழகான லட்சணமான பொண்ணை பார்த்துருக்க. ஒவ்வொரு நாளைக்கு அச்சு முலாம பொத்து முலாம ரூபா தாரே ஒரு ரூபாய் தாரு ஒரு ஒதுக்கு பட்டம் தாரு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். நான் உன்னையெல்லாம் கட்டி பிடிக்க விட்டு பார்க்கறது எனக்கு மனசு தாங்காத போறோம். நான் சப்பு சப்புன்னு அரைஞ்சு விடுவேன். தம்பி சம்பளம் கூட வேணாம், ஒரு 500 ரூபா நான் உனக்கு சேர்த்து தர்றேன் தம்பி. இந்த பிள்ளை புருஷன் இந்த இருக்கான். இல்லைங்க இல்லைங்க அப்ப இவன் ரொம்ப ரொமான்ஸ் பண்றானே வேறான். கொழுந்தனார். இந்த கமிட்டியாளர் அமைதியா இருங்க. காட்டு ரோசா பாடி முள்ள காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா பாடி அப்போ பொண்ணு எதுக்கு இருக்கு? பொண்ணு எதுக்கு இருக்கு? சந்தைக்கு வந்த கிளி கெண்ட பொடிக்கு தூண்டி ஓட்டவனுக்கு கிளறு மாட்டின கதை தான். ஆடா நெக்ஸ்ட் வீக் தி சான்சினா ஸ்மால் கண்ட்ரி
இப்ப பாரு, நான் சாதாரண ஆள் கிடையாது பங்காளி. பேச்சு மூச்சு எல்லாம் பண்ணவா? பண்ணுங்க. நீ ஒரு காளி முட்டையாத்தியா இருப்பாங்க. தள்ளிப்போமா. Hello. நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து லோடு மேனுமா? Introducing first 1500 gram WWF Ram Champion Rock Maestro. டேய், பேச்சு மூச்சு இல்லடா. நீ வா. Okay. Come on. Please. Down. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகாமணி போட்டா புள்ள குட்டா புள்ள கருகமணி போட்டா புள்ள. அவர் விஜயகாந்த் ஐயா ஸ்டெப்பை யூஸ் பண்ணே. ஐயோ போகாதீங்க. இதோட சிவ சமாதி அடைஞ்சிருவிய. என்ன பண்ணி விட்டா அப்படியே நைஸா வெற்றி என்ன Chicky chicky. Hey. ஆசைய காத்துல தூது விட்டு நாடகமா இல்ல செக்ஸ் படம் மாட்டா இருங்கடா. அடே நல்லா இருந்த லூசு குடிக்க வச்சுட்டீங்களா? டேய், இதுக்கு முன்னாடி சேச்சி டிரைவரா இருந்தியா? கட்டி போடி போடி கட்டு போடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி போடிடா. கண்டுபிடிப்பேன் சிக்கு சிக்கு. அந்த இடத்தில் கண்டுபிடிப்பேன். கொஞ்சம் அசரலைன்னா பாவாடை அவுத்துருப்பானே. அச்சோ அவன் ஏற்கனவே சேச்சி பேந்த அத பக்கெட்ல நண்டு பிடிப்பாயா? கிராவல அல்றேன். அப்படி போட்டு கப்பி இழுத்துட்டானடா கசடப்புறான். அதனால சிரிச்சு இன்னும் குறும்பி தறிக்கு அரைஞ்சூரிய மயிர்மேனே ஒரு அளவுதான். கொஞ்சம் இடம் கொடுத்தா பிளாட்டுகள்ல ஊண்டம் இல்லாம 3 அடி மாடி கட்டிட்டியாடா. போடா நீ வாடா. சொல்லுங்க. ஏன்னா நாடகம் பத்தி நாடகம். சாமி அழைக்கணும், 7 கரகம் தூக்கணும், விடிஞ்சு போகும். அப்புறம் நம்மளை சொல்லுவாங்க, சுமதி உன்னைய உன்னைய உள்ளத்தானே போச்சோன்னே ப்ரோ. இதுக்குதான் போக சொன்னியா? இது என்ன பழக்கம்? நீ செய்யறதா இருந்தாலும் என்னை வச்சுக்கிட்டு செய்ய வேண்டியதான். உனக்கு மட்டும் பொம்பளை சோக்கு இருக்குதா? என்ன சொன்னா உனக்கு மட்டும் பொம்பளை சோக்கு கேக்கு. உனக்கு மருதங்குடியில் உங்க அப்பா தாவை புதைச்ச இடம் இருக்கும், அதை கிளச்சிக்கிட்டு நெஞ்ச நம்ம நக்கிட்டு படு. நீ வாடா. எத்தனை என் அருகில் வா. நீ பயமில்லாம போ. எந்த வித பயமும் வேணாம், நான் இருக்கேன்.
ராதாகிருஷ்ணன் போயிடுறது வரைக்கும் நீ பயப்படவே வேணாம். ஏன் சொல்றேன்? ஏன் சொல்றீங்க? பக்கத்துல போனோன்னு சேவல் மாதிரி ஏறணும்னு இறங்கிடுவா. அவர் சொன்னது உண்மைதான். சேவை மாதிரி நான் ஏறணும்னு இறங்கிடுவேன். இவர் 3 வருஷம் இங்கே லீஸுக்கு எடுத்து படுத்து கிடப்பார். அந்த பிள்ளை அம்மையாட்டா உன்னே தாண்டா அடிப்பேன். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி மாவை தள்ளி விடு. என் தங்கம் வாடா. அட இருங்கடா. என்ன பண்ண விடுங்கடா. ஆமா எதை சொன்னாலும் வாசிப்பாங்க. தம்பி யாராரு நான் பண்ணும்போது இடவரா இருக்க உன் குறும்பி அந்துவோம். இந்த பிள்ளைய கொஞ்சம் கம்பெனி விட சொல்லு. பக்கத்துல போ போ. சரி பண்றனா? காலையில ராமலிங்கம் மில்ல 3 உளுந்தோட மொச்ச பயிர் வாங்கி கோபரேட் பண்ண சொல்லு. போ போ. வேற என்ன செய்ய சொல்லணுமா? ஒத்து சுமதி, நீ இல்லாத ஒரு பால் பாக்கெட்டை ஏன் பால் பாக்கெட்டை உடைச்சு டீ போட்டியா? மொட்டை நாக்கு ப்ரோ வரல டைலாக். இல்லங்க தலைவா, அப்படியே இருந்தாலும் 2 பால் பாக்கெட் இருக்கு, நீ கவலைப்படாத. நான் உன்னை இருக்கேன். அவன் என்னடா அர்னால்ட் மாதிரி மியூசிக் கொடுக்குறேன். என்னை பண்ண விடுங்கடா. நீ வாடா. நீ படக்குன்னு பண்ணா அப்புறம் உருகிறாதா? இருங்கப்பா. லவ் அப்படின்றது மெதுவா பண்ணணும் ப்ரோ. மெதுவா பண்ணா அடுத்த ஆள் வந்துருவாங்க. ஆமா படக்குன்னு செய்யுங்க. ஏன்டா டேய், நான் என்ன காய்கறி கடைக்கு தக்காளியாட வாங்க வந்தேன். இருங்கடா வாங்கடா. நீ தக்காளி வாங்க வந்ததால பெரிய பாத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்க. ரொமான்ஸ் பண்ண விட மருதமணி ப்ளீஸ். ஓகே நீங்க வாங்க கொஞ்சம் தகவல் மண்டை. கடுப்பேத்துறாரு. சுமதி, நீ பாத்ரூம் போனாலும் உனக்கு நான் வெளிச்சமா இருப்பேன். ஆமா ஆமா. பாத்ரூம் போனாலும் ஒரு வெளுத்து மாறு, அங்க குண்டு போல பாரு இருக்க. இதெல்லாம் என்னடா ஒரு வசனா? இது ஒரு வசனமாடா? லவ் பண்றேன் பூரா இப்படித்தாண்டா பண்ணுவாங்க. என்ன லவ் பண்றீங்கடா? பொம்பளை ஏமாத்துறியா? பாத்ரூம்ல போய் முட்டை போல் பாருங்கற. அவளை லவ் பண்ணி இப்ப நான் சொல்லும் போது நீயே ஃபீல் பண்ணுவ. அவளை லவ் பண்ணும்போது ஏமாத்துறது. நீ எச்சிய கூட போட மாட்டே, நான் தான் வாங்கி நக்க வேண்டியதா. உன் தட்டிய கூட நான் தான் காப்ப வேண்டியதா. 3 மாதம் தள்ளி படுத்துக்குறாங்க. ஏன் ப்ரோ இவ்வளவு மனவேதனை ஒண்ணு அமையலையா இந்த மூஞ்சிக்கு? அம்மோ சொல்லுங்க. சொல்லுங்கடா, அதுமா செய்யுங்கன்னு சொல்லுமா. ஆமா ஆமா அவன் சொல்லுங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்ப, அப்படி வரைக்கும் செய்ய வேணாம். ஏமா அவர்தான் லேட் பண்ணாருன்னா நீ வெண்டிக்காய் சரிங்க, என்னன்னு செஞ்சிருங்க. சொன்னாலும் சரி செஞ்சாலும் சரி. அந்தம்மா குழம்பு வச்ச மாட்டோம்ல, வெண்டிக்காய் போட்டு வளர்க்கணும் வதக்கி. அப்படி வா, இடத்துக்கு வா. வதக்கிட்டே இருந்தா நல்லாவா இருக்கும்? வந்தமா செஞ்சமா போன மாட்டிருக்கணும். நான் முதல் இரவுல உன் முதுகுக்கு தைலியம் போட்டு விடுவேன். குறுக்கோணியா? ஏண்டா முதல்ல அண்ணா முதுகு வலி அந்த பிள்ளைக்கு முதல்ல யாராவது தைலம் போட்டு கொடுப்பாங்கடா. நல்லா சொல்லியா எடுத்து சொல்லியா? ஏனே செஞ்சிட்டு சுளுக்குச்சுனா தைலத்தை தேய்க்கலாம். ஐயோ. செய்யாட்டி சுளுக்குச்சுனா என்ன பண்றது? டேய் தைலம் அதுல தடவிக்கடா. நம்ம முதல் இரவுக்கு நமக்கு இரும்பு கட்டில தேவைப்படாது. சத்தம் காக்கும். அப்படியே வேக வாங்கி கொடுத்தனால அந்த கட்டில ஓரம் மாத்தி போடுங்க. அந்த கட்டில டங்கு டங்கு நம்ம 2 பேத்துக்கும் சோசியல் சொன்னார். என்ன சொன்னாரு? முத பிரசவத்திலேயே 4 பிள்ளையா. எந்த சோசியல்? அவருக்கு அந்த ஆளை கூப்பிடுற முதல்ல. ஐயா இந்த கூட்டத்துல இருக்காரு அவரு. அவர் மொட்டையாரு எடுத்துக்கிட்டு வெட்டுவேன். கொலக்கத்துல நான் உள்ள வேணாலும் பரவாயில்ல, இவனுக்கு 4 உள்ள பிறகு எந்த சோசியரியா சொன்னாங்க வாயா. ஏண்டா இன்னும் உங்க வயக்காடே உழுகலையா? அது உள்ள
தரசக்காடு உழுதாம தரசக்காடுக்கு மக்காது உரம் போட போயிட்டாண்டா. வெட்டு புண்ணாக்கு கழுத்து அறுத்து போடுவேன். தம்பி மெதுவா பேசுங்க தம்பி. எச்சி அவ்வளவுதானா? எச்சி ஓட்டப்பழுக்கு அதுக்கு 8 இன்ச்சு மோட்டர் மாதிரி பிச்சுக்கு பிச்சுக்கு. நானுமே தோண்டல 3வது மாடி போட முடியும். பிரஷர் மாத்திரை போடுங்க. கொஞ்சம் வாய் சவடால் தானே ஒன்னை செய்யணும் இல்லை. ஆமா அப்படித்தான் ரொமான்ஸ் பண்ணணும் அண்ணே. இப்ப சொல்லும் போது உனக்கே பிடிக்கும். ஐயோ பக்கத்துல வா. முதல்ல வரும்போது எனக்கு ஆப்பிள் வெட்டி கொண்டு வா. ஆப்பிள் வாங்காத, அது நறுத்து நறுத்துன்னு வேலைக்கு வழங்காது. நல்ல ஏந்திரம் பழம் வாங்கிக்க. ஏந்திரம் பழம் நீ தூங்கிட்டேன்னா இந்த பிள்ளைக்கு உதவும். நம்ம கல்யாணத்தை 18ஆம் படி வாசல்ல வைப்போம். கருப்பேன் பிறப்பேன். வேணாம், அங்க சாமி ஊர்றவங்க மட்டும் தான் வருவாங்க. மதுரை மாடுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல வை, நிறைய வந்து போட்டு போவாங்க. போடுவாங்களா என்னத்த பூ வண்டி இதுல போடுவாங்க. எதுல கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா என் கண்ணம்மா கண்ணம்மா என் நெஞ்சில பால வார்த்ததன்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்து தேனே தேனே அடே அஞ்சுதமே ஏ ரஞ்சிதமே ஏ அஞ்சுதமே கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணையா கண்ணையா ஏ கண்ணையா கண்ணையா என் நெஞ்சில பால வார்த்ததன்ன சொல்லையா கூலி முத்தெடுத்து கோர்த்து வச்சேன் பல்வரசு பார்த்தா பொண்ணு சுதி ஏறுது ப்ரோ எனக்குள்ள மருதமணின்னு ஒரு யோக்கியம் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப அந்த பிள்ளை நம்ம தடான மாதிரியே எனக்கு ஃபீலிங் ஆகுது ப்ரோ. அப்படி மட்டும் நீ கனவுளோட நினைக்காத, அவன் அப்படி ஆளே இல்ல. யாரு? மருதமணி பொம்பளை தொட்டு கூட பார்க்க மாட்டான். ஐயோ ஒரு உத்தமனை சந்தேகப்பட்டனே. 150 வருஷத்துக்கு மாலை ஓட்டிருக்கான் ஐயப்பனுக்கு. சாத்துக்குடி சாரெடுத்து சேர்த்து வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தா பக்கவாரும் அன்னி பொழுதாகத்தா உன்னத்தான் தொட்டதும் என்னமோ பண்ணுது எவிரல் பட்டதும் என்னமோ பண்ணுது சூடேறு மெதுவாகத்தா சுகையீரு பொதுவாகத்தா கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா என் நெஞ்சில பால வார்த்த நன்ன ஏ மாமா கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கள்ளச்சல் நேரில் அங்க நடை போட்டது இந்த நெஞ்சை அதை எடை போட்டது தாம்பூலம் தாமத்தாமல் ஆக்கி வந்த பச்சைக்கு தோளில் வந்து விளையாடணும் அதை தூக்கி வச்சு கூத்தாடணும் மேலந்தா கொட்டணும் தாலியும் கட்டணும் புத்திர வைக்கணும் என்ன நீ ஒட்டணும். யாரா என் முதுகு மேல ஏறி மிதிச்சது மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஏன் ப்ரோ எனக்கு என்னமோ நெஞ்சு உறுத்துது. நான் அந்த சைடு திரும்பும் போது நீங்க இங்க பால் காய்ச்சே நடத்துறீங்களே, நான் போயிட்டு விலகாப்புக்கு வரவா? அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சா இல்லையா? ஐயோ முத்தியாசாமி மேல நான் அந்த பிள்ளைய கட்டி பிடிக்கல. நீங்க இவனை டச் பண்ணலையா மேடம்? ஐயோ ஒரு 13 தினிய சந்தேகப்பட்டனே. பத்தினி படிதாண்டா பத்தினி. அதான் 13 3 சேர்த்து சொல்றேன். இவன் டச் பண்ணலையா? இங்க வா. சத்தியம் மூத்திரக்க வச்சு அடிக்குதடி. இங்க வாடா. இந்தா கத்தால வாடா அடிக்குதுடா 2 பேரும் மேலே.
உன் காதலை சொல்லு, இந்த ஓனை எப்படி தவறியான்னு பாக்குறேன். கிச்சடி சம்பா குத்தி எடுத்தே மொச்ச குழம்பும் வச்சு எடுத்தே மாமாவே உனக்காகத்தான் உச்சி மலை காட்டுல உச்சாந்தல வைக்குது மொச்ச முள்ள பூவத்தான் மல்லு கட்ட பாக்குது பக்க வந்து உரசி பேசவா ஓ தந்தி வச்சு பசைய தீக்கவா கிச்சடி சம்பா குத்தி எடுத்து பச்சை குழம்பு வச்சு எடுத்து மாமாவே உனக்காகத்தான் உச்சி மலை காட்டுல உச்சாந்தல வைக்குது மொச்ச முள்ள மாமனை மல்லு கட்ட பாக்குது தந்தி வச்சு பசைய தீக்கவா கிச்சடி சம்பா கிச்சடி சம்பா குத்தி எடுத்து மொச்ச குழம்பு வச்சு எடுத்து மாமாவே உனக்காகத்தான் சேல முட்டி சாஞ்சு புட்ட சிங்க குட்டி நீதான் சேத்தனைக்கே காத்திருக்கோம் தங்க கட்டி மாங்கொழுந்தே பூங்கரும்பே மறி கொழுந்தே நாத்தே தாங்கி கடி தழுவி கடி மாங்கொழுந்தே பூங்கரும்பே மறி கொழுந்தே நாத்தே தாங்கி கடி தழுவி கடி தாளமூர் அதிரத்தில் விட்டு புட்டி சதிரத்தில் தொட்டு புட்டி அம்பளையை புட்டி பிம்புவனு சொல்லி புட்டி எரிக்காத நீரு இது எல்லாம் பஞ்சு தேரு உருக்காத தங்கம் இனி உனக்காக பொங்கும் மெத்தலையே நான் கிள்ளிக்கவா மத்ததெல்லாம் மெதுவா சொல்லிக்கவா கிச்சடி சம்பா குத்து எடுத்து மச்ச குழம்பு வச்சு எடுத்து மாமாவே உனக்காகத்தான் சேல முட்டி சாஞ்சு புட்ட சிங்க குட்டி நீதான் சேத்தனைக்கே காத்திருக்கோம் தங்க கட்டி சேல முட்டி சாஞ்சு புட்ட சிங்க குட்டி நீதான் சேத்தனைக்கே காத்திருக்கோம் தங்க கட்டி ஆத்தங்கர முள்ள முட்டி புத்திரிச்சு வைக்க விட்டு அசையில தொட்டு புட்டு நெஞ்சுக்குள்ள தள்ளி கட்டி பிடிவாரமானே ஒரு கடிவாரமானே மலைநாட்டு தேனே உன்னை மடி மீது சாச்சே சொக்குப்படி கொண்டு வச்சு புட்ட சொக்கி சொக்கி அதில சொக்கி புட்டு கிச்சடி சம்பா கிச்சடி சம்பா குத்தி எடுத்து பச்சை குழம்பு வச்சு எடுத்து மாமாவே உனக்காகத்தான் உச்சி மலை காட்டுல உச்சாந்தல வைக்குது பச்சை முள்ள மாமனை மல்லை கட்ட பாக்குது பக்க வந்து உரசி பேசவா ஓ தண்ணி வச்சு பசிய தீர்க்கவா கிச்சடி சம்பா குத்தி எடுத்து பச்சை குழம்பு வச்சு எடுத்து மாமாவே உனக்காகத்தான் தம்பி, இத்தனைத்தான் நான் நாடகத்துக்கு போய் உன்னை நம்பி நான் சந்தேகப்படுறேன். ஏய் யோதா, எனக்கு மனசு உறுத்துது ப்ரோ. நீ எப்படி இருந்தாலும் கருவாட்டு வாடை எடுத்து வந்துருவேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன தம்பி செய்ய போறீங்க? அண்ணி எனக்கு ஐயோ எனக்கு வேணாம், சொந்தமா வயக்காடு இருந்தா உழுக முடியாது என்னால. ஏன் டிராக்டர் அதிகமாக கேட்குறாங்களா? ஆமா, நான் அப்ப எப்ப ஒத்திக்கு உழுதுக்குறேன். ப்ளீஸ் இல்ல வீடு வாடகைக்கு பிடிச்சுக்கிறேன். சொந்த வீடு வேணாலும் கட்ட முடியும். சொரு புஞ்சு கையை எனக்கு வேணாம் தம்பி, எனக்கு வேணாமே. நான் கையை எடுத்துட்டு எங்கே கொண்டு வரேன்? வா. நீங்க ரெண்டு ஏன் தம்பி அலையறீங்க? மனசு வரல, நான் போயிட்டு வரவா? வீடு எழுதி தரம்னு ரொம்ப வருத்தமா இருக்கா? ஒழுக விடாம வச்சுக்கிருவேன். வீட ஒழுக விடாம நான் என்ன செய்ய? வெள்ளி செவ்வாய் சாம்பிராணி ஓடு. சாம்பிராணி ஓட்டு
சூடத்தை போது நீர் விளாவிட்டு பச்சை சொருகி இதுல சொருகிறேன். இவர் உன்னை கடைசி வரைக்கும் கண் கலங்காம அவர் பாத்துக்கிறார். நம்புறியா? நம்பு, நம்புறியா? கைவிடவே மாட்டேன். இருடா. நம்புறியா? நம்பு. கையை விடவே மாட்டேன். ஐயோ 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 ஐயோ. ஏய் இருடா. அதுலயும் சோறு சாப்பிடுற கை எனக்கு வேணும். இவர் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாத்த நம்புறீல? உள்ள 1 ரூபா அடக்கம். ஓட பிச்சைக்கார பையன்.